ஃபர்ஸ்ட் ஒரு ரைடு போனேன், அப்பயே மாடு குறுக்க வந்து. ரெண்டாவது ஒரு ரைடு போனேன், அப்பயே மாடு குறுக்க வந்து. இது மூணாவது ஒரு ரைடு போனேன், அப்பயே மாடு குறுக்க வந்து. ஏன்னே தெரியல இது மட்டும். ஹலோ ஸ்காட், எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு நம்புறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதான் தெரியல என்ன பார்க்க போகிறேன்னு தெரியலங்க எனக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து செகண்ட் ஷிஃப்ட் வேலை, சரிங்களா? நான் ஆக்சுவலாக நான் பஸ்ஸில் போக வேண்டிய ஆள். நான் வந்து தூங்கிட்டேன். நான் என்ன பண்ண தெரியல, பஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் பைக்கில் போயின்னு இருக்கேன். அதனால் இன்னைக்கு என்ன கண்டென்ட் போடுறதுன்னு தெரியலங்க. இன்னைக்கு யோசிச்சுன்னு இருக்கேன், என்ன கண்டென்ட் போடலாம் அப்படின்னு. ஸோ வாங்க போகிற போகில் போவோம், ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் மாட்டோம். ஸோ அதை பற்றி பேசலாம் வாங்க. சமத்துக்குங்க. நான் இன்னைக்கு என்னன்னே தெரில, இத்தனை நாள் தூங்க மாட்டேன். இன்னைக்கு இப்போ சரியான தூக்கம். தலைவலி லைட்டாக வந்துச்சா, அதோட சரியான தூக்கமாக வந்துச்சு. சரின்னு பஸ்ஸை மிஸ் பண்ணேன். பார்த்தா ஃப்ரெண்டு கால் பண்ணுறான், நான் வரலையாடா பஸ்ஸு போகுது அப்படின்ட்டு. அப்புறம் சரிடா நீ போடான்னு சொல்லிட்டு நான் பைக்கில் போயின்னு இருக்கேன். இந்த பாருங்க இருட்டி நிறுத்துதுங்களா, மழை பெய்யுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு பரவாயில்ல, அன்னைக்கு மாதிரி மழை பெஞ்சத்துக்கு வெயில் அடிக்குமோ, மழை பெய்யாமல் வெயில் அடிக்குமோ? ஆனால் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க அன்னைக்கு கோயிலுக்கு போனது. ஏன்னா நான் ஸ்டார்டிங் சொல்லியிருப்பாங்க கிட்ட, இதோ நிழலாகுது கோயிலுக்கு போகலாம், செம்ம வியூவாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்புறம் மற்ற மலைக்கு மேலே போய் வெயில் பயங்கரமாக அடிச்சுது. ஸோ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அது. ஏன்னா இது சொட்டு காற்று இல்லைங்க. அதான் அந்த வேறு வெயிலையா வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. சரி ஈவினிங் டைம் போயிடலாம் போல அப்படின்னு தோணுச்சு. சரி விடுங்க, போனது போயாச்சு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கம்பெனிக்கு பார்க்க போனால் இங்கேருந்து இன்னும் ஒரு 30 கிலோமீட்டருங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு பஸ்ஸு ஒரு லாரி ரெண்டும் ஸ்ட்ரெயிட்டாக வருது. நான் எப்படி போகிறது இப்போ? இந்த பாருங்க தெரியுதுங்களா, லாரி பஸ்ஸு ஸ்ட்ரெயிட்டாக ஆகுது. நம்ம எப்படி போகிறது இப்போ? பூந்து நாங்க இவனுங்க புரிஞ்சிக்க மாட்டுறாங்க. ஏன்னா தெரியலங்க, வண்டி ஓட்டி போகும்போது தான் கரெக்டாக மாடு குறுக்க வரும். ஏன்னா எதுனே தெரியல, அது கரெக்டாக குறுக்கு வருது பாருங்க. எப்போ போனாலும் ஒரு மாடு கரெக்டாக குறுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் ஒரு ரைடு போனேன், அப்பயே மாடு குறுக்க வந்து. ரெண்டாவது ஒரு ரைடு போனேன், அப்பயே மாடு குறுக்க வந்து. இது மூணாவது ஒரு ரைடு போனேன், அப்பயே மாடு குறுக்க வருது. ஏன்னே தெரியல இது மட்டும். அவன் பார்த்து சேஃபாக போனால் அது சொல்ல வருதா என்ன இதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நான் எப்போ போனாலும் கரெக்டாக குறுக்க மாடு வந்து நேக்குது. ஹலோ ஸ்காட், என்ன கண்டென்ட் தர தெரியாமல் யோசிச்சுருந்தோம். ஸோ இப்போ கண்டென்ட் மாட்டிக்கிச்சுங்க. இதை பாருங்க, பூங்கா அதை பார்க்கு. ஸோ இங்கே தான் உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். ஸோ ஸ்காட் வாங்க பார்க்குள்ளே போகலாம். என்னங்க இது பார்க் பூட்டி இருக்கு, சைட்டில் பார்க்கலாம். ஸோ ஏன் பூட்டி தான் இருக்குது? பறத்து பூட்டி இருந்தால் விட்டுருவோமா? ஸோ வாங்க எகிரி குச்சி உள்ள போகலாம். எகிரி குச்சி உள்ள வந்துட்டோம். இந்த பாருங்க, ஸோ இதுதான் பார்க்கு. தெரியும்னு நினைக்கிறேன். இதுதான் பார்க்கு. அது செங்கல்பட்டு பக்கத்தில் மகேந்திர சிட்டி, அதுக்குள்ளே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. அது இதுதாங்க, பார்த்துக்கோங்க. நம்ம ஏறி வச்ச கேட் அது இருக்குதுங்களா? ஸோ வாங்க பார்க் சுற்றி காட்டுறேன். ஸ்காட் தெரியுதுங்களா? சில்ட்ரன்ஸ் பார்க்கு எவ்வளோ பெரிய கிரவுண்டு பாருங்கள் விளையாடுறதுக்கு. ஸோ இந்த கேம் பேர் எதுவும் வருங்க, எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். பார்த்தீங்களா, ஃபோட்டோ ஷூட் தான் சூப்பரான இடங்க அது. பட் நான் ஒன்று, நம்ம எதுக்கு வந்தோம், இங்கே என்ன வேலை நடக்குது? நம்ம வந்து பார்க் சுற்றி பார்க்க வந்தோம். ஆனால் இங்கே கப்புள்ஸ் அவங்க வேலையை காட்டுறாங்க. நம்ம ஃபோட்டோ ஷூட் எடுத்துங்கிறாங்க. அது தெரிஞ்சுங்களா, இங்கே லாஸ்ட்டில் ஃபோட்டோ ஷூட்டு போது போல். சரிங்க, ஜூம் பண்ணி காட்டுறேன். பாருங்க லாஸ்ட்டு எடுத்துங்களா, ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிறாங்க குழந்தைய. ஸோ தெரியுதுங்களா, ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பரான இடங்க இது.
ஸோ உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா ஸோ இந்த இடத்த விசிட் பண்ணுங்கள். பாருங்க எல்லா இடமும் பச்சை பச்சைன்னு இருக்குது. சூப்பராக ஃபோட்டோலாம் எடுக்கலாங்க. உள்ள போய் சுற்றி பார்த்தோம். ஸோ ஒரு சில சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்து அவங்க ஆட் பண்ணுறேன். அப்புறம் அந்த அக்கா பார்த்துட்டு கேட்டாங்க, நீ எப்படி இப்போ உள்ளே வந்த? ஸோ அதை க்ளோஸில் இருக்குது, நீ எப்படி உள்ளே வரலாம் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து திருப்பி போகிற மாதிரி ஆகி போச்சு. பாருங்க இப்போ திருப்பி நான் கம்பெனி தான் போகிறேன். இந்த கம்பெனி போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போகிறேன்.